அவரு ஒரு டிசைன் அனுப்பி இப்ப நீங்க ஒரு ஒரு 3D மாடல் கிரியேட் பண்றீங்கன்னா, அது அவருக்கு எப்படி இது பிரிண்ட் தான் எல்லாமே பிரிண்ட் அண்ட் கொரியர் தானே? சி இது இது தெரியல எந்த அளவுக்கு இது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகும்னு தெரியல. நாங்கள் இது வரைக்கும் வந்து டிசைனாக நான் அவர்கிட்ட காமிச்சு அப்ரூவல்னு இது வரைக்கும் வாங்கினது. விடுதலை 1லயாவது வந்து அந்த சிறுமலைக்கான இது வந்து ஒரு வாட்டி நேரில் போய் காமிச்சேன். இப்படி பண்ணலாமா வச்சுருக்கேன். இல்லை ஆக்சுவலி எனக்கு இந்த ஜீப் வந்து வர்றது தெரியணும், மேலேருந்து பார்த்தாலே ஜீப் வர தெரியணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. டு பி வெரி ஹானஸ்ட், இந்த செட்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஜாக்சன், ஒரு ஒரு ஊர் இவ்வளோ தான் சொன்னார். ஸோ என்னன்னா அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்ல, என்னோட அசிஸ்டன்ட் என்கிட்ட 20 வருஷம் வேலை பார்க்கறதுனால நான் சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு. இல்லைடா ஒரு ஏழை வீட்டோட திண்ணை மட்டும் வேணும்னா அவனுக்கு தெரியும். ஏழை வீட்டில் இதுக்கு முன்னால் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் மனப்பாடமாக சொல்லுவான். சார் சட்டி பானை 2 கேட்பீங்க, ஒரு 2 மூட்டை ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் கேட்குறாருன்னா, இவர் ஒரு ரோடுன்னு கேட்டார்னாலும் அவருக்கு சின்ன சந்து ஒன்று தேவைப்படும். வீடுனா திண்ணை தேவைப்படும். அதுக்கு ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு சின்ன மதில் வளர்ந்து வரலாம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிடுவேன்னு அவருக்கு நம்பிக்கை. அவர் கேட்பாருன்றது எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஸோ அதனால நாங்கள் ரொம்ப பெருசாக அவர்கிட்ட போய் தகவல் சொல்லி 3வது வீட்டில் 4வது இடத்துல இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன் நான் சொல்லணும்னு அவரும் எதிர்பார்த்ததில்லை. வந்து செட்டுக்கு வரும்போது அப்படியே பார்ப்பாரு, பார்த்தோன்னே சொல்லுவார். ஓ அதை தான் ஒரு இதுலேயும் ஆடியோ லான்ச்லேயே சொன்னார். நான் வந்து லைவ் லொக்கேஷனாக தான் நினச்சி போவேன். ஸோ இங்கே வந்து தான் பார்ப்பார். ஓகே கோயில் வச்சுருக்கீங்களா, அப்போ நான் அந்த ஷார்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அது 2 பேருக்குமான ஒரு நல்ல புரிதல்.